சோழ சாம்ராஜ்யத்தின் சிற்பக்கூடங்கள் தஞ்சை பெரிய கோயிலைப் போன்றே ஒரே மாதிரியான அமைப்பில் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம். ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் கட்டின மிக அற்புதமான ஒரு கோயில். இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை போன்றே கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயில் பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை கொண்ட ஒரு கோயில். இதை பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கம் 13.5 அடி உயரம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இதுதாங்க. கிட்டத்தட்ட 60 அடி சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பிறகு இந்த கோயிலை ராஜேந்திர சோழனானவன் கட்டியிருக்கிறான். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது இந்த ராஜேந்திர சோழனானவன் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கங்கை நதி வரை சென்று படையெடுத்து வெற்றி பெற்று வந்ததனுடைய நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறிய ஒரு ஊர் அரியலூர் மாவட்டத்தில் அந்த ஜெயங்கொண்டத்திலிருந்து மீன் சுருட்டி போகக்கூடிய வழியில் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊரில் தான் இந்த பிரம்மாண்டமான அந்த கோயிலை சிவனுக்காக கட்டியிருக்கிறத நம்மளை பார்க்குறோம். ஸோ அதில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்தளவு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அதிகம்தான், இருந்தாலும் இங்குள்ள சிற்பங்கள் ரொம்ப நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஒவ்வொரு சிற்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கறதுக்கே கொஞ்சம் மேய்ச்சல் இருக்கிற மாதிரியான சிற்ப அமைப்புகள்லாம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கோயிலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சிறப்பு மிக பெரிய லிங்கம், அதாவது சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தினுடைய அடியில் என்னென்னா சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லை வச்சுருக்குறாங்க. ஸோ இதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா வெப்ப காலங்களில் குளிராகவும் குளிர்காலங்களில் வெப்பமாகவும், அதாவது வெதுவெதுப்பாகவும் கருவறையை வைத்திருக்கக்கூடிய தன்மை இந்த சந்திரகாந்த கல்லுக்கு இருக்கிறது. இதை தான் அங்கே வச்சுருக்கிறதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நந்தி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நந்தி தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அதை விட மிகப்பெரிய நந்தி இங்கே இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய நந்தி. காரணம் இது தரையில் அமர்ந்திருக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய நந்தி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நந்தியானது மேடையில் அமர்ந்திருக்கிறது மாதிரியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது சுண்ணாம்பு கல்லினால் உருவாக்கப்பட்ட நந்தி இது. இந்த சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பகல் பொழுதில் இந்த நந்தியின் மீது படக்கூடிய இந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சமானது பிரதிபலிப்பு செய்யப்பட்டு சிவலிங்கத்தின் மீது படுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இதனுடைய தனி சிறப்பு. இது உள்ளே இருக்கக்கூடிய விளக்குகளை எல்லாத்தையும் அணைத்து விட்டு இருட்டில் அந்த நந்தியை பார்த்தோம்னா, இருட்டில் அந்த சிவலிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னம்னா, ஆவுடையப்பனை பார்த்தோம் அப்படின்னம்னா அதுக்குள்ளே அந்த நந்தியிலிருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சமானது பிரதிபலிப்பதை நம்மால் காண முடியும். மிக அற்புதமான ஒரு கலை நுணுக்கத்தோட, திராவிட பாணியிலான கலை நுணுக்கத்தோட சோழர்களுக்கே உரித்தான அந்த பிரம்மாண்டமான கோயிலை இந்த ராஜேந்திர சோழனானவன் இந்த ஊரில் சிறப்புற கட்டியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறதுங்க, ஒரு வரப்பிரசாதம். ஸோ இந்த பகுதியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். காரணம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான அந்த கட்டிடக்கலை அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராஜேந்திர சோழனானவன் இதனுடைய அருகிலேயே, அதாவது இந்த கோயிலினுக்கு அருகிலேயே அரண்மனை வளாகமெல்லாம் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்குதுங்க. கீழடியில் எப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா கோயிலினுடைய பின்புறத்தில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் த கேப், அதாவது த டெம்பிள் அண்ட் அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குதுங்க, சோழகங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி. அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் அரண்மனை பகுதி இருப்பதான சான்றுகள் கிடைத்ததை ஒட்டி பார்த்திங்கன்னா
தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சுவர்கள், அவர்கள் பயன்படுத்திய காசுகள், குடங்கள், பானைகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே கிடச்சிட்ருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோயிலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கோயிலை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்க்குறீங்க அப்படின்னா, இதை பார்த்து முடிச்சுட்டு உடனே பஸ் ஏறி வந்துடக்கூடாதுங்க. இந்த கோயிலுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த புதைப்பொடிவ அந்த ஒரு சைட்டு, அதாவது என்ன இடம், அதை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய தொல்லியல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய பகுதிகளையும் போய் பார்த்துட்டு வரணுங்க. அப்போ தான் அந்த ஒப்பீட்டு செய்து அந்த கோயிலினுடைய தன்மையும் அங்கே இருக்கக்கூடிய அரண்மனைய தன்மை, வாழ்ந்த முறைகள், இதெல்லாம் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க. ரொம்ப மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு கங்கை கொண்ட சோழபுரத்தை கண்டிப்பாக அனைவரும் போய் பார்க்க வேண்டும். வெயில் ஓப்பன் ஏரியா, வெயில் மரங்கள் அதிகமாக இல்லை, வெயில் கடுமையான வெயில். நான் போயிருந்துருக்கிறப்பெல்லாம் சுட்டு எரிக்கக்கூடிய வெயிலுங்க. இருந்தாலும் அங்கே யுனெஸ்கோ பாரம்பரிய பகுதி அப்படின்றதுனால, யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட பகுதி அப்படின்றதுனால இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ட்ராவலர்ஸ்கள்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ my dear subscriber, kindly subscribe this channel and share this video. இதை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். Kindly subscribe this channel and share this video to every one of your friends and colleagues. Therefore, they can get the information regarding our videos uploading, the information regarding the ancient temples, architectural styles and sculptures and drawings. Kindly subscribe this channel to every one of your friends and colleagues, my dear friends. Thank you very much, one and all. Thank you very much. வாழ்க வளமுடன். எனக்கு இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயமாகவே இருந்திருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதில் சாளுக்கியர்களினுடைய கோயில்களுடைய அமைப்பு முறைக்கும், அதே மாதிரி நாயக்கர்களினுடைய கோயில்களினுடைய அமைப்பு முறைக்கும், சோழர்களினுடைய கோயில்களினுடைய அமைப்பு முறைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்கிறதாக நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிமிலாரிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைய கருத்து அப்படின்றது ஒன்று தான். வாழ்க வளமுடன்.